மத்தேயு 8:17 சொல்லுகிறது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு வியாதிகளை சுமந்தார். கவனிச்சிங்கன்னா, அந்த தழும்புகள் முதலாவது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், உங்கள் பாவங்கள் சுவேர் என்று இருந்தாலும் அதை நீக்கி உறைந்த பனியிலும் மென்மையாக பரிசுத்தத்தை தரும்படி இயேசுனுடைய தழும்புகள் இருக்கிறது. இரண்டாவது இயேசுனுடைய தழும்புகள் என்ன தெரியுமா? உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் உங்களிலிருந்து பிடுங்கி இயேசு எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு அவரிலிருந்து ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் உங்களுக்கு கொடுத்தார் என்பதற்கு அடையாளமாக இயேசுனுடைய சரீரம் முழுவதும் தழும்புகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு எங்கள் தேவன், இயேசு எங்கள் ராஜா, நாங்கள் போற்றிடும் கண்மலை தேவன் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே காயப்பட்டார். அந்த காயத்தில் உண்டாகும் தழும்புகள் உங்கள் பாவங்களிலிருந்து பூரணமாய் உங்களை விடுதலை தருகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த தழும்புகள் உங்களுடைய இருக்கிற எல்லா வியாதிகளையும் உங்களிருந்து பிடுங்கி எரித்து உங்களை சுகமாக்குகிற யெகோவா ராஃபா கத்ரா இயேசு கிறிஸ்து ஒருவரே. அதனாலதான் யாத்ராமம் 15:26 சொன்னார், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் சொல்லிட்டாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா? அந்த கர்த்தர் சரீரத்தில் வந்துட்டாருங்க. அந்த கர்த்தர் சரீரத்தில் காயங்களை ஏற்றார். அந்த கர்த்தர் சரீரத்தில் இருக்கிற காயங்களை தழும்புகளாக மாறின உடனே அந்த தழும்புகளெல்லாம் உங்களுக்காக இன்றைக்கு காட்டி கொண்டு இருக்கிறார். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் எல்லா பலவீனங்களும் உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் இயேசு சிலுவையிலே எடுத்துக்கொண்டபடினாலே இன்றைக்கு நீங்கள் பலவான்களாய், பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே பலவான்களாய் மாறப்போகிறீர்கள். முதல்ல பாவத்திலிருந்து சுகத்தை தருகிறது இயேசுவின் தழும்புகள். இரண்டாவது சரீரத்தில் இருக்கிற வியாதிகளிலிருந்து சுகத்தை தருகிறது. மூன்றாவது வாசிங்க, ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமானார். மூணாவது, இயேசுனுடைய தழும்புகள் நம்மை சுகப்படுத்துறது. எங்கன்னா சமாதானம், மன அழுத்தம். மனசுல பாருங்க, மனதுல ஒரு விதமான போராட்டம், ஒரு விதமான சஞ்சலம், ஒரு விதமான கவலை, கலக்கம், கண்ணீர், மனதுல ஒரு வித பயம், ஒரு விதமான அலசடி, இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் மனதிலே அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம், கவலை, கலக்கம், சஞ்சலத்தெல்லாம் நீக்கி போட்டு பூரணமான தேவ சமாதானத்தை நிரப்பும்படி இயேசுனுடைய தழும்புகள் இன்றைக்கு அவர் சரீரத்தில் இருக்கிறது. இயேசுவை நோக்கி பார்த்தால், அவருடைய தழும்புகளை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் மன சமாதானத்தினாலே நிரப்பப்படுவார்கள். அப்போ இயேசுனுடைய தழும்புகள் முதலாவது நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறது? நீக்குகிறது. இயேசுனுடைய தழும்புகள் இரண்டாவது நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதியை நீக்கி சுகம் தருகிறது. மூன்றாவது இயேசுனுடைய தழும்புகள் உங்கள் மனதில் இருக்கிற பயம், கலக்கம், கவலை, ஒரு விதமான சமாதான கேடுகளை எல்லாம் நீக்கி போட்டு சமாதானத்தை தருகிறது. நான்காவது இயேசுனுடைய தழும்புகள் செய்கிற காரியம் எபேசியர் 2:13 சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கோணிங்க. நாலாவது என்ன தெரியுமா செய்து? இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகள் உங்களை தேவனோடு இணைக்கிறதாக இருக்கிறது. இயேசுனுடைய தழும்புகள் உங்கள் பாவத்திற்கும் வேலை செய்யும். இயேசுனுடைய தழும்புகள் உங்க சரீர வியாதிக்கும் வேலை செய்யும். இயேசுனுடைய தழும்புகள் உங்க மனதில் சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கும் வேலை செய்யும். அது மாத்திரம் இல்ல, இயேசுனுடைய தழும்புகள் உங்க தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். இவ்வளோ வேலைகளை செய்யறதுக்காக தாங்க இயேசு தன் சரீரம் முழுவதும் தழும்புகளை ஏற்றுக்கொண்டு
இன்றைக்கு பிதாவின் வலது வருஷத்தில் அமர்ந்து உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போயாதீர்கள், பயப்படாதீர்கள். உங்களை சுகமாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய தழும்புகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு நீடித்த நாட்களாக வாழ்வீர்கள். தெய்வ பிள்ளைகளே, இயேசு முதுகிலே வாங்கின ஒவ்வொரு சாட்டையடியும் உங்க சரீரத்திற்கு ஒவ்வொரு வியாதியும் சுகமாக்குவதற்காக அவர் வாங்கியிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, பரலோகத்திலே இயேசு தழும்போடு இருக்கிறார். அது உங்களுக்காக அவர் சிலுவையிலே செலுத்தின நிரந்தரமான விலையை சாட்சி கரையமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின அந்த ரத்தம், அது நீங்க உங்க சரீரத்துல பரிசுத்தத்தை கொண்டு வருவதற்காக சிந்திருக்கிறார். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே உங்களுடைய பாடுகளை, வியாதிகளை, உங்க துக்கங்களை இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளாலே, இயேசுவின் தழும்புகளாலே உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பூரணமாய் சுகமடைந்து தேவனுக்கு பிள்ளையாக இன்றைக்கு நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாரும் தலையில கை வைத்து சொல்லுவோமா? இயேசுவின் தழும்புகளா நான் சுகமாக்கப்பட்டேன். என் பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, என் வியாதி நீக்கப்பட்டிருக்கிறது, என் மனம் சமாதானத்தை பெற்றிருக்கிறது, என் இருதயம் தேவனுடைய சமாதானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது, என் வியாதி என் சரீரத்தை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தழும்புகளாலே நான் பூரணமாய் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கும் இயேசுவின் தழும்புகள் என்னை தகுதியுள்ளவனாக மாற்றி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இதை நான் விசுவாசிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.